திமுகவை சேர்ந்த 17 பேர் மீது வழக்கு இருக்கிறது, இடி வழக்கு இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு திமிராக பேசுகிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அழிவின் விளிம்பில் இருந்த திமுக அரசை இன்னைக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் உள்ள போவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு காரணம், அவர்கள் செய்த ஊழல் இன்னைக்கு நிறைய அம்பலமாகி கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு மழை வெள்ளத்திலே இந்த வீடியோவில் பார்த்திருக்கலாம், 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் 400 ரூபாய் செலவு பண்ணதாக எங்கேயுமே இல்லை. எல்லா இடங்களிலும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு நீர் தேங்காது என்று சொன்னார்கள். இன்றைக்கு வெள்ளம் அடித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நாங்கள் இன்னைக்கு ஒரு ஆய்வு செய்துவிட்டு வந்தோம். அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் மட்டும் 2000 கியூசெக் தண்ணி வந்திருக்கிறது. ஆனால் வடிகால் இல்லை. அம்பத்தூர் ஏரி நிரம்பி வழிகிறது. ஆனால் வடிகால் இல்லாமல் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழிலதிபர்கள் இன்னைக்கு மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தர போறாரு அப்படின்னாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தர போறாரு அப்படின்னா. இப்ப எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம், சென்னையில் மக்கள் எல்லாம் வெள்ளம் வந்தா நீச்சல் தான் அடிக்க போறாரு. வேற வழியில் வெள்ளம் அவ்வளவு மோசமான அளவு இருக்கிறது. 2021 15,000 ரோடு போட்டதாக சொல்றாங்க. ஆனால் இதுவரையில் எங்கேயுமே ரோடுகள் போட்டதாக இல்லை. மிக மோசமான சூழ்நிலைக்கு இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. அம்பத்தூரில் சுரங்கப்பாதை அமைப்போம் என்று சொல்லி இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே அடிப்படை வசதி ஒன்று கூட இல்லை. பள்ளிக்கூடங்களில் கழிவறை இல்லை. எல்லாம் போதைமயமாகி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இன்னைக்கு ஒரு இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீங்க, அவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு மெட்ரோ ரயிலில் மானிய டிக்கெட் தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் தரவில்லை. ஆக இவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன தந்தார்கள் என்று கேட்கிறார்கள். மத்திய அரசு என்ன தந்தது என்று கேட்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டில் இதுவரையிலும் 14,83,000 கோடி ரூபாய் தந்திருக்கிறது. சாலையோர வியாபாரிகளுக்கு மட்டும் 8,015 பேர், 80,184 பேருக்கு 152 கோடி ரூபாய்க்கு லோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலையோர வியாபாரிகளுக்கு 3,570 கோடி ரூபாயில் சென்னை டு துறைமுகம் மதுரவாயில் 2 அடுக்கு உயர்மட்ட பாலம் இன்றைக்கு வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு கொடுத்தது. மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் 3,570 கோடி ரூபாய் இன்றைக்கு 2,800 மாணவர்களுக்கு இதே மாவட்டத்தில் மட்டும் 2,800 மாணவர்களுக்கு மட்டும் 7 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்சூரன்ஸ் திட்டம், மத்திய அரசுடைய இன்சூரன்ஸ் திட்டம் 37,770 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் 12 ரயில்கள் ஓடுது. இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் ஓடுதுன்னு சொன்னா பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பான்ல ஓடுற புல்லட் ட்ரெயின் மாதிரி இன்னைக்கு ஓடுது. சென்னையில் இன்னைக்கு 2 மணிக்கு புறப்பட்டா இரவு 10 மணிக்கெல்லாம் இன்னைக்கு திருநெல்வேலி போய் சேரும். 8 மணி நேரத்தில் திருநெல்வேலி போகிறது. 8 மணி நேரத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் போகுது. வந்தே பாரத் ரயில் சென்னையில் சென்ட்ரல் இருந்து புறப்பட்டு பெங்களூருக்கு போகுது. 4 மணி நேரத்தில் வந்தே பாரத் ட்ரெயின், தேஜஸ் ட்ரெயின். யாருடைய ஆட்சி? பாரத நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. 2014 முன்பு நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்களே, ஒரு ரயிலாவது விட்டீர்களா? இன்னைக்கு ரயில் வந்தே பாரத் ஓடுது என்று சொன்னா தமிழ்நாட்டிற்கு தந்தது யார்? பாரத நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு தமிழகத்திலே 11 மருத்துவக் கல்லூரிகள் தந்தது யார்? பாரத நரேந்திர மோடி அவர்கள். பெற்று தந்தது